ஹலோ கைஸ், இது உங்கள் மிஸ்டர் கூல் சினிமாஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கார்த்திக் சுப்ராஜ் டைரக்ட் பண்ணி சூர்யா நடிப்பில் வெளிவந்து உள்ள ரெட்ரோ மூவியில் இருக்கிற ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான டீடைலிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் படம் பார்க்கலைன்னா படம் பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. இந்த படத்தில் சூர்யாவோட பாரிவேலன் கண்ணனோட கேரக்டரை வந்து ரெண்டு டிஃப்ரெண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஒன்று வந்து டீமனாகவும் இன்னொன்று வந்து லார்ட் கிருஷ்ணருக்கான நிறைய ரெஃபரன்ஸுமே வந்து அந்த கேரக்டர் கொடுத்துருப்பாங்க. இந்த டீமன் அண்ட் கிருஷ்ணர் ரெஃபரன்ஸை வந்து அந்த கலர் டோனை வச்சு மெயின்டைன் பண்ணிருப்பாங்க. உதாரணத்துக்கு பாரிவேலன் கண்ணன் வந்து முதல்ல அந்த கல்ட்ல இருந்து சண்டை போடும் போது அந்த ஒரு டைம்ல நல்லா நோட்டீஸ் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு சுத்தியும் அந்த அறையினால வந்து ஒரு ரெட் கலர் ஸ்மோக் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த ரெட் கலர் ஸ்மோக்குங்கிறத பாரிவேலன் கண்ணனுக்குள்ள இருக்கிற அந்த டீமனை வந்து ரெப்ரசென்ட் பண்ற விதமா இருக்கும். அதே செகண்ட் டைம் பாரிவேல் கண்ணன் தன்னோட பீப்புளுக்காக சண்டை போடும் போது அந்த ஒரு டைம்ல அரைனா சுத்தியுமே வந்து ப்ளூ கலர்ல இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த ப்ளூ கலர் ஸ்மோக் அப்படிங்கிறது வந்து அந்த கிருஷ்ணருக்கான ரெஃபரன்ஸா இருந்திருக்கும். அண்ட் இந்த கலர் கனெக்ஷனையுமே தாண்டி லார்ட் கிருஷ்ணரோட ஸ்டோரிக்கும் பாரிவேலன் கண்ணனுக்கும் நிறைய வந்து சிமிலாரிட்டிஸ் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. உதாரணத்துக்கு கிருஷ்ணர் வந்து பிறக்கிறதுக்கு முன்னாடி அவங்களோட பயாலஜிக்கல் ஃபாதரான வாசுதேவன் அண்ட் வாசுகி ரெண்டு பேருமே வந்து கூட்டிட்டு வாசுகியோட அண்ணன் கம்சன் வந்து ரதத்துல போயிட்டு இருக்கும் போது கம்சனுக்கு ஒரு அசிரீதி கேட்கும். அந்த அசிரீதியில என்ன சொல்லும்னா வாசுகிக்கும் வாசுதேவனுக்கும் பிறக்க போற 8வது குழந்தை தான் கம்சனை கொல்லும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அசிரீதி கேட்டிருக்கும். அதையவே இந்த கதையில எப்படி கனெக்ட் பண்ணிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, ரெட்ரோ மூவில அந்த பிளாக் ஐலாண்டோட கிங் வந்து திருசிவத்தை வந்து ஜடாமணிக்கு சாத்த வரும்போது அப்போ அங்க இருக்கிற பூசாரிக்கு சாமி வந்து அந்த ஒரு டைம்ல வந்து என்ன வாக்கு கொடுக்கும்னா, தேய்பிரியில பிறக்க போற ஒரு ஆண் குழந்தை உனக்கு கொல்லும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாக்கு கொடுத்துருக்கும். சோ இந்த விஷயம் வந்து அதோட கனெக்ட் ஆகும். செகண்ட் கனெக்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, வாசுதேவனும் வாசுகிக்கும் 8வது குழந்தை பிறந்த அந்த ஒரு டைம்ல வாசுதேவன் அங்க பிரிசன்ல இருந்து அந்த அவரோட குழந்தைய வந்து எடுத்துக்கொண்டு போய் கோகுலத்துல இருக்கிற நந்தகோபாலன்கிற தன் ஃப்ரெண்டுக்கு வீட்டுல விட்டுட்டு நந்தகோபாலனுக்கும் யசோதைக்கும் பிறந்த ஒரு பெண் குழந்தையை தூக்கிட்டு இங்க பிரிசனுக்கு வந்திருப்பாரு. அதனால வந்து வாசுதேவனுக்கும் வாசுகிக்கும் பிறந்த 8வது குழந்தை வந்து உயிரோட இருக்கும். அதுவே நீங்க இந்த படத்துல பாத்தீங்கன்னாலுமே வந்து பாரிவேலன் கண்ணனோட ஒரு ட்வின் சிஸ்டரும் பிறப்பாங்க. அப்படி பிறந்ததுனால அவரோட ட்வின் சிஸ்டரை மட்டும் விட்டுட்டு பாரிவேலன் கண்ணனை சின்ன வயசுல வேற ஒரு இடத்துல கொண்டு போய் வச்சிருவாங்க. அதனால வந்து அவருமே உயிரோட இருப்பாரு. தேர்ட் கனெக்ஷன் வந்து இவரோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃபோட பேர் வந்து ருக்மணி. அதுக்கேத்த மாதிரியே இந்த ரெட்ரோ மூவிலுமே வந்து பாரிவேலன் கண்ணனோட லவ்வர் அண்ட் ஒய்ஃபாவும் இருக்கிற பூஜா ஹெக்டேவோட கேரக்டர் வந்து ருக்மணிங்கிற பேரோட தான் இருக்கும். அண்ட் ஃபோர்த் கனெக்ஷன் வந்து கிருஷ்ணர் மித்தாலஜில வந்து கிருஷ்ணர் கம்சனை வந்து ஒரு பேட்டில் அரேனையில தான் வந்து சண்டை போட்டு கொள்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுவே இந்த படத்திலயுமே வந்து மைக்கேலுக்கும் பாரிவேலன் கண்ணனுக்குமே வந்து அந்த பேட்டில் அரேனையில தான் வந்து சண்டை நடக்கும். அந்த ஒரு இடத்துல வந்து தான் பாரிவேலன் கண்ணன் வந்து மைக்கேல டிஃபீட் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனா இதையும் தாண்டி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கனெக்ஷன்ல இருந்திருக்குது. அப்படி ஏதாச்சும் நோட்டீஸ் பண்ணிருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரியுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. அந்த மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ கைஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.